வருஷம் கிபி 170. அப்போ உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்தை எழுதல. அவருக்கே அவர் குறிப்புகள் எழுதிட்டு இருக்காரு. எதுக்கு தெரியுமா? மனசு சிதறி பைத்தியம் பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு. அப்படி என்னதான் ஒரு ரோம பேரரசரை மன அழுத்தத்தோட விளிம்புக்கே தள்ளுச்சு? இது ஏதோ சினிமா கதை இல்ல. இது மார்க்கஸ் அரேலியஸோட உண்மை கதை. கையில எல்லை இல்லாத அதிகாரம், ஆனா மனசுக்குள்ள ஒரு ஓயாத புயல். எல்லாமே இருந்த ஒரு மனிதர் எப்படி தன் மன அமைதி உட்பட எல்லாத்தையும் இழக்கிற நிலைக்கு போனாரு. அப்போ அப்படி என்னதான் தாங்க முடியாத அழுத்தங்கள்? நீங்க நினைக்கிற மாதிரி சொகுசா வாழ்ந்த ஒரு பேரரசர் கிடையாதவர். மார்க்கஸ் அரேலியஸோட வாழ்க்கையோட கடைசி 10 வருஷம் அதிகாரத்தால இல்ல, ஈவ இரக்கமே இல்லாம நசுக்கக்கூடிய மன அழுத்தத்தால தான் நிரம்பியிருந்தது. கற்பனை பண்ணி பாருங்க, டான்யூப் நதிக்கரையில முடிவே இல்லாத ஒரு போர். நீங்க ரொம்ப நம்பினவங்க தளபதி ஆவிடியஸ் கேஷியஸ் உங்களுக்கு எதிராவே திரும்பி துரோகம் பண்றான். உங்களோட இணை பேரரசரும் நண்பனுமான வெரஸ் திடீர்னு இறந்து போறான். இதை விட எல்லாம் கொடுமை என்ன தெரியுமா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க சொந்த மகன் கொமோடஸ் ஒரு அரக்கனா வளர்ந்து வர்றாங்கிற கொடூரமான உண்மை. இப்படி ஒரு தாங்க முடியாத சூழ்நிலையில அவர் அதிகாரத்தை தேடல, ஆறுதலுக்காக தத்துவத்தை தேடினாரு. ஆனா ஒரு நிமிஷம், தத்துவம்னு சொன்னோன்னே நீங்க காலேஜ்ல படிக்கிற போர் அடிக்கிற சப்ஜெக்ட் நினைச்சிடாதீங்க. ரோமானியர்களுக்கு இது அது இல்ல. இது ஒரு பிராக்டிக்கல் கருவி, வாழ்க்கைக்கான ஒரு சர்வைவல் கைடு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். இன்னைக்கு நாம தத்துவத்தை ஒரு மாதிரி தூசி படிஞ்ச லைப்ரரிக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். ஆனா பண்டைய ரோமானியர்களுக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி ரூம் மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையோட ரொம்ப அவசரமான கேள்விகளுக்கு அது பதில் சொல்லுச்சு. எல்லாம் தப்பா போகும்போது எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறது, தாங்க முடியாத துன்பத்தை எப்படி கையாளுறது, மரணத்தை எப்படி எதிர்கொள்றது, சொல்லப்போனா அது மனசுக்கான ஒரு மருந்து. ஸ்டோயிசிசமும் ஒரே மாதிரி இருந்துடல. காலப்போக்குல அதுவும் தன்னைத்தானே மாத்திக்கிச்சு. ஏதன்ஸ்ல தர்க்கம், இயற்பியல்னு ஒரு முழுமையான அமைப்பா ஆரம்பிச்சது ரோம்ல அரசியல்வாதிகளுக்கு கடமையை பத்தி சொல்ற ஒரு கருவியா மாறுச்சு. கடைசியா இரத்தக்களரியான போர்க்களத்துல மார்க்கஸோட கையில அது தன்னோட சாராம்சத்துக்கு சுருக்கப்பட்டது. மன உறுதிக்கான ஒரு தூய கொள்கை, அவ்வளவுதான். சரி, இந்த பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உலக பார்வை என்ன? ஸ்டோயிக்குகள் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்தாங்க? ஸ்டோயிசிசத்தோட இதயமே லோகோஸ்கிற ஒரு ஐடியா தான். இத பிரபஞ்சத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் இயக்குற ஒரு பகுத்தறிவு சக்தி. அதுதான் இயற்கை, அதுதான் காரணம், அதுதான் விதி. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பிரபஞ்ச அறிவு அது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த நாய் மற்றும் வண்டி கதையை கேளுங்க. ஒரு நாய் ஒரு வண்டியில கட்டப்பட்டிருக்கு. அந்த வண்டி தான் விதி. நம்மால அதோட வழியை மாத்த முடியாது. ஆனா அந்த நாய்க்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. வண்டியை எதிர்த்து சண்டை போட்டு வழியோட இழுத்துட்டு போகலாம், இல்லன்னா அமைதியா வண்டியோட சேர்ந்து மனப்பூர்வமா ஓடலாம். பாதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். ஆனா அந்த பாதையில நாம எப்படி பயணிக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் நம்ம சுதந்திரம். சரி, இந்த யதார்த்தத்தை மார்க்கஸ் எப்படி எதிர்கொண்டார்? அவர் சொன்ன தத்துவம் பேசிட்டு உட்கார்ந்துரல. அவர் ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட் ஒன்ன உருவாக்குனார். அதுல 3 முக்கியமான ஒழுக்கங்கள் இருந்துச்சு. மார்க்கஸ் முக்கியமா கவனம் செலுத்தின அந்த 3 விஷயங்கள் இதுதான்: கண்ணோட்டம், செயல், அப்புறம் மன உறுதி. இது 3 ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. இது எல்லாம் சேர்ந்துதான் அவர் உள்கோட்டைன்னு சொன்னதை உருவாக்குது. அதாவது மனசுக்குள்ள இருக்கிற யாராலையும் தகர்க்க முடியாத ஒரு கோட்டை. முதல்ல எந்த ஆரம்பிக்கலாம்? முதல் ஒழுக்கம் கண்ணோட்டம். இங்க பாருங்க, என் வீடு எரிஞ்சு போச்சுங்கிறது ஒரு உண்மை, ஒரு ஃபேக்ட். ஆனா ஐயையோ எனக்கு ஒரு பயங்கரமான துயரம் நடந்துருச்சேன்னு சொல்றது நாமளா சேர்க்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு வலி தருதே தவிர வீடு எரிஞ்சது இல்ல. 2வது ஒழுக்கம், செயல். ஒரு மரத்துல இருக்கிற இலையை யோசிச்சு பாருங்க. அந்த இலைக்கு மரம் இல்லாம தனி அடையாளம் கிடையாது. அதே மாதிரி தான் நாம எல்லாரும் இந்த பிரம்மாண்டங்கிற ஒரு பெரிய மரத்தோட இலைகள் மாதிரி. அதனால பொது நன்மைக்காக தன்னலமின்றி செயல்படுறது தான் நம்ம கடமை. அதுதான் உண்மையான ஸ்டோயிக் நீதி. 3வது ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் மன உறுதி. இத விதியை நேசித்தல் அல்லது அமோர் ஃபாட்டின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பிரிச்சு பார்க்குற கலை தான் இது. வெளியில நடக்கிற விஷயங்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கணும்னா அதுக்கு நாம தான் மனசால பர்மிஷன் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம கிட்ட இந்த 3 பவர்ஃபுல் ஐடியாஸ் இருக்கு: கண்ணோட்டம், செயல், மன உறுதி. ஆனா இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்மளோட சொந்த உள்கோட்டையை கட்டுறதுக்கு எப்படி ஒரு சிஸ்டமா பயன்படுத்துறது? இந்த 3 ஒழுக்கங்களும் ஒன்னா சேரும்போது அது வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான ஆப்ரேட்டிங் சிஸ்டமா மாறுது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பவுமே ஒரு சாய்ஸ் இருக்கு. விஷயங்களை அது இருக்கிற மாதிரி பார்க்கறது, பொது நன்மைக்காக செயல்படுறது, நம்மால மாத்த முடியாததை ஏத்துக்கிறது. இதுதான் உங்க உண்மையான சக்தி. ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மார்க்கஸ் அரேலியஸ் தன்னை ஒரு ஸ்டோயிக்னு லேபிள் குத்திக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டா இல்ல. அவர் ஒன்னும் ஒரு ப்ரொஃபசர் கிடையாது. தன்னை சுத்தி உலகம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தன் மனசை மட்டும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற திறனை வளர்த்துக்க முயற்சி செஞ்ச ஒரு மனிதர். அதுதான் இலக்கு. மார்க்கஸோட இந்த பவர்ஃபுல் வார்த்தைகளோட முடிக்கலாம். பாருங்க, அவரோட தியானங்கள் ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல, அது வாழ்க்கைக்கான ஒரு கைடு. பயங்கரமான குழப்பத்துக்கு நடுவுல முழுமையான சுதந்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அது ஒரு வழியை காட்டுது. கேள்வி என்னன்னா,
இதுலேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு மட்டும் இல்ல, உண்மையான கேள்வி இதுதான். உங்க உள்கோட்டைய நீங்க எப்போ எப்படி கட்ட போறீங்கன்னு.